ஏய் மலர், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீ நினைச்ச மாதிரி என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டல்ல. அந்த எம்எல்ஏ நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனால, அவன் மேல ஒரு கேஸ் போடணும். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். நீயும் மலரும் ஒரு கம்ப்ளைண்ட்ல சைன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாருமா. மேரேஜ் முடிஞ்சதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஓகேடா. சரிப்பா, எனக்கு போட்டு டைம் ஆயிடுச்சு. முடிச்சிட்டு அப்புறம் கால் பண்றேன். சரியா? சரிடா. Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. கல்யாணம்னா கலகலன்னு இருக்கணும். பின்ன மலரக்கா மாதிரி உம்முனா இருப்பாங்க. அதானே, என்னாச்சுடி? நீ ஏன் உம்முன்னே இருக்க? பாரு, மாப்பிள்ள உன்னை எப்படி வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு. சரி, அங்க பாரு, ரோஜா முகம் எவ்வளவு பூரிப்பா இருக்குன்னு. இருக்காதா? ஆசாசையா வளர்த்த பொண்ணு இல்லையா? இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. சின்ன வயசுல இருந்தே சேர்ந்தே வளர்ந்த பையனோட கல்யாணம் நடக்க போகுது. உன்னோட வாழ்க்கைய பத்தி இனி எந்த பயமும் இல்லை. அவ ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ போறான்னு அவளுக்கு தெரியும். அதை விட பெத்தவளுக்கு வேற என்ன வேணும்? இன்று நம் திருச்சபையில் காதலால் மனமிணைந்து ஒரே எண்ணமாய் இருவர் ஒருவராய் வாழ்க்கையை தொடங்க காத்திருக்கும் நம் திருச்சபையின் மைந்தனான ஆண்டனி செல்வனுக்கும் மலருக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது. ஆண்டனி செல்வனாகிய நீ மலரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். மலராகிய நீ ஆண்டனி செல்வனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? திருமணம் செய்து கொள்ள சம்மதமா இல்லையா? மலர், உன்னதாமா கேக்குறாரு. இந்த மாதிரி அயோக்கியனை கட்டிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்ல. மலர், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி சொல்ற? மலர், என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? அம்மா, இவ சாதாரண ஆள் கிடையாது. இவ நம்ம சொத்தை அடையணும்னு தான் இந்த கல்யாணம்ங்கிற பிளானையே பண்ணிருக்கான். என்ன பேசுற மலர்? ஆண்டி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்க வீட்டுக்காரரும் புள்ளையும் சேர்ந்து என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்பவும் உனக்கு துணையா இருப்பார். ஆண்டனி, அவ என்னடா சொல்றா? தெரியலம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. மலர், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? ஏய், உன் நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. எங்க? எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். ஏய், என்னடி தெரியும் உனக்கு? கல்யாணத்தை நிறுத்தாதான நாடகம் போடுற? மரியாதையா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கணும். இங்க பாரு, அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னே இந்த நாடகம் ஆடுறியா? என்கிட்ட உதவின்னு வந்தது நீங்க 2 பேரும். பாவம் பொம்பளைங்க தனியா இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டு வாழ்க்கை கொடுக்க வந்தா ஏன் புள்ளைய நீங்க குறை சொல்றீங்களா? எங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்க வந்தீங்களா? ஏ மலர், என்ன அதெல்லாம்? இவங்க 2 பேரும் எங்க சொத்தை அடையணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க. அதித்தி, ஏய், என்னடி ஆதாரம் இருக்கு? நீ பேசின ஆடியோ இருக்கு. இங்க என்னங்க இதெல்லாம்? டேய், இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட பக்குவமா நடந்துக்க. எதுவும் அவசரப்பட்டு கல்யாணத்தை கெடுத்துறாதடா. அப்பா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இந்த கல்யாணம் ஆல்ரெடி முடிச்ச மாதிரி தான்.
ஃபோட்டோ ஷூட் வர வந்தாச்சு. அம்மா பொண்ணு 2 பேர்ட்டையும் எல்லா டாக்குமெண்ட்லையும் சைனும் வாங்கியாச்சு. மலரும் எனக்கு தான், அவளோட சொத்தும் எனக்கு தான். ஏய் இங்க பாரு, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீ இந்த கல்யாணம் நடக்கணும். நான் உன்னை விட முடியாத சொல்லிட்டேன். ஹேய், என் பொண்ணு கையை விடு. ஏய் ஆண்டனி, அவளை விடுறா. கல்யாணம் நடக்கலன்னா என்ன? இவங்க 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ண டாக்குமெண்ட் நம்ம கையில தான்டா இருக்கு. 2 பேரும் நடுத்தெருவுல நிப்பாட்டினா அப்புறம் அவங்களாவே வந்து நம்ம கால்ல விழுவாங்கடா. அந்த டாக்குமெண்ட் எப்பவோ குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. என்ன பாக்குற? உன் ஆபீஸ்க்கு நான் ஷூட் பண்ண வந்தேன்னு நினைச்சியா? ஓகே ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இதோ கிளம்புறேன், நீங்க வைங்க, இது வரேன். ஹாய் அங்கிள். மலர், நீ என்னம்மா இங்க? ஒரு முக்கியமான ஷூட்டிங் அங்கிள். ஆபீஸ் செட்டப்ல தான் எடுக்கணும். நானும் பல லொகேஷன்ஸ் பார்த்துட்டேன், எங்கேயுமே செட் ஆகல. அதுவும் சேனல்ல இருந்து இன்னைக்கே கொடுக்கணும்னு வேற பிரஷர் பண்றாங்க. அதான் இங்கேயே ஷூட் பண்ணிக்கலான்னு. நம்ம மாமனாரோட ஆபீஸ் தானே, பெர்மிஷன் கூட கேட்க தேவையில்லைன்னு இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இல்லையா அங்கிள்? மலர், நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். நீ இன்னொரு நாள் வரியாமா, ஷூட் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? ஆனா நான் இன்னைக்கே கொடுக்கணுமே அங்கிள். அங்கிள், வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் ஷூட் பண்ணிட்டு முடிச்சதும் ஆபீஸை லாக் பண்ணிட்டு ஆண்டனி கிட்ட கீயை கொடுத்துறேன். என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? ரொம்ப அர்ஜென்ட் அங்கிள். அதுவும் நம்ம அங்கிள்ங்கிற உரிமையில தான் நானே வந்தேன். ஹலோ, நான் வந்துட்டேன். ஆன் தி வே. இதோ வந்துட்டேன். சரிம்மா, நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். நீங்க வெளியே எங்கே இருங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே மேம். ஹேய், என் பொண்ணு கைய விடு. விடு, கையை விடுடி. மலர், என்ன நடந்தாலும் இப்ப மலருக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும். இதுல யாராவது தலையிட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னப்பா? என்னடா பாக்குற? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் சர்ச்சுக்கு கிளம்பி வந்தேன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. ஹலோ, ஃபர்ஸ்ட் அவன் மேல இருந்து கையெடுங்க. யார் பையனை அரெஸ்ட் பண்றீங்க? வாரண்ட் இருக்கா? சார், என்ன சார் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க லாயர் தானே? இந்த பொண்ணு கிரிமினல் கேஸ் கொடுத்திருக்கு. வாரண்ட் இருக்கான்னு கேக்குறீங்க? டேய் வாடா. விட்டுங்கன்றல. டேய், மரியாதையா வரியா இல்லனா உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவா. டேய், அங்க என்னடா முறைக்கிற? வாடா. சார் சார், என் பையனை விட்டுருங்க சார். அவன் தெரியாம பண்ணிட்டான் சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க. தெரியாம பண்ணிட்டானா? இதான் தெரியாம பண்றதா? இங்க பாருங்க, இந்த பொண்ணு கேஸ் கொடுத்திருக்கு. நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துங்க. டேய் வாடா. சார் வேண்டாம் சார். ஆண்டனி, டேய் வாடா. ஆண்டனி சார், ப்ளீஸ் சார்.
அவனை விடுங்க. வாடா. சார், என் புள்ள. ஏய் சார், விட மாட்டேன். விட்டுருங்க சார். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் அதான்ப்பா ஒண்ணுமே புரியல. இதுதான்ப்பா மலர் லைஃப்ல நடந்துச்சு. அதனாலதான் மலர் கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேங்கிறா. ஆம்பளைங்கனாலே அவளுக்கு பிடிக்காமலேயே போயிடுச்சுப்பா. இப்பதான் ஆண்டி உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க ஆண்டி, கண்டிப்பா உங்க பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அது என் மாமனார் மேல சத்தியம். நான் வரேன் ஆண்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. வரேன் ஆண்டி. மலர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ வந்த உடனே கிளம்புற? அவன்கிட்ட எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டியா? ஏ மலர், கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதெல்லாம் கேளு. ப்ளீஸ்மா, நான் எதையும் கேட்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். நான் கிளம்புறேன். மலர், நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்போ என்ன நடந்து போச்சு? அதத்தாம்மா நானும் கேக்குறேன். இப்ப என்ன நடந்துச்சு? இவ்ளோ சொல்லியும் கேட்காம அவனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்க கூட எனக்கு விருப்பமே இல்லம்மா. ஆனா நீ என்னடானா அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருக்க. கோவத்திலயும் நீ என்ன பேசுறேன்னு புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க மலர். நான் புரியாம பேசிட்டு இருக்கேனாமா? நீ தாம்மா புரியாம பேசுற. அவன்கிட்ட எதுக்கு நீ ஆண்டனிய பத்தி சொன்ன? இப்ப அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அவசியம்தாம்மா. அந்த பையன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினது அந்த தம்பிதான். அவர்கிட்ட சொல்லாம எப்படி மலர்? காப்பாத்த சொல்லி நாம ஒன்னும் கூப்பிடலையே. என்னாச்சு மலர் உனக்கு? அந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் கோவப்படுற? அந்த ஆண்டனி மேல இருக்க கோவத்தை அந்த தம்பி மேல காட்டாத. இங்க பாரு மலர், என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம நமக்காக ஆண்டனி கூட சண்டை போட்டிருக்கான். அவன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொன்னது எனக்கு தப்பா தெரியல மலர். இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் நீ அவன்கிட்ட ஆண்டனிய பத்தி சொல்லிருக்கவே கூடாது. அவன் யாருமா எனக்கு? அத நீதாம்மா சொல்லணும். அவன் யார் நமக்கு? அவன்கிட்ட நீயே அக்ரிமெண்ட் போட்டிருக்க. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே. கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே, மனம் திருந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. Magic.
எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் only at லலிதா.